My Lord and my God. யோவான் 20:28. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். கிரேஸ்வெல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இறை இரக்கத்தின் திருநாளை கொண்டாடுகின்றோம். இதை நம் முன்னாள் போப்பாண்டவர் ஜான் பால் II இந்த வாரத்தை தேர்ந்தெடுத்து பாஸ்கா காலம், போன வாரம் உயிர்த்த ஆண்டவரின் திருவிழாவை கொண்டாடினோம். அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுதே இந்த இரக்கத்தின் ஆண்டவரை நாம் நினைத்து நன்றி கூறி அதற்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் இயேசுவின் திரு இதயம், இரக்கத்தின் ஆண்டவர், இவைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இந்த பக்தி முயற்சி அமைகிறது. எப்படி தோமா நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், மை காட் அண்ட் மை லார்ட் என்று அந்த விசுவாச பிரகடனத்தை சொன்னாரோ, அதன் பிறகு சாவும் வரைக்கும் அவர் இயேசுவை பிடித்து கொண்டவராக இருந்தார், வாழ்ந்தார். எல்லோருக்கும் இயேசுவை பகிர்ந்து கொடுத்தார். எவ்வளவு தூரம் என்றால் எங்கேயோ இல்லை, நம்முடைய நாட்டிலே, தமிழ்நாட்டிலே, சென்னையிலே 3 இடங்கள் இருக்கின்றன அவருடைய நினைவை தாங்கி. சென்ட் தாமஸ் மவுண்ட், லிட்டில் மவுண்ட், சைதாப்பேட்டை, சாந்தோம், 3 இடங்களும் தோமையாரை நமக்கு காட்டுகிறது. சரித்திர பெயர் பெற்ற, ஏதோ வந்தாராம் போனாராம் இருந்தாராம் என்று அல்ல, வந்தார். ஆகவே இந்திய நாட்டிலே ஒரு கிறிஸ்துவ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது என்றால் அது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். பிரான்ஸுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் ஏற்கனவே ஒரு கிறிஸ்துவ பேர் இருக்கும், ஒரு செயின்ட் பேர், சென்ட் ஆகஸ்டின், சென்ட் பனவென்ச்சர், சென்ட் ஜோசப், க்ளூனி, அப்படியெல்லாம் நிறைய இருக்கு எல்லா ரயில்வே ஸ்டேஷனும். இந்தியாவில் அப்படி கிடையாது கிறிஸ்துவத்துக்கு. ஆனால் கிறிஸ்துவத்துக்கும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது, சென்ட் தாமஸ் ரயில்வே ஸ்டேஷன், சென்ட் தாமஸ் மவுண்ட். அப்படி என்றால் அரசாங்கமே இதை ஒத்துக்கொண்டு தோமையார் இங்கு வந்தார். அப்போ தோமையார் குன்று என்று இருந்ததை பரங்கி மலை என்று முன்னாடி சொல்வார்கள். ஏனென்றால் வெள்ளைக்காரர்கள் அங்கே இருந்ததினால் வெள்ளையர்களுக்கு அந்த பரங்கிஸ் என்று பெயர். ஆகவே பரங்கி மலை, இப்பொழுது பரங்கி மலையெல்லாம் கிடையாது, பழைய பேர் அது, தோமையார் குன்று. அந்த ஆலயத்துக்கு சென்றால் நிறைய காரியங்களை பார்க்கலாம். அந்த ஆலயத்தின் நடுவில் ஒரு கருங்கல் ஒன்று இருக்கும், அது தோமையாரே அந்த கருங்கல்லை வடித்து பாலி மொழியிலே என் ஆண்டவரே என் கடவுளே என்று எழுதி வைத்திருக்கிறார். இன்றும் அங்கே இருக்கிறது. ஒரு படம் ரொம்ப நாளாக இருந்தது, ஏன்னா அங்கே 2.5 வருஷம் நான் தங்கியிருந்தேன். கற்சிலுவை பக்கத்தில் ஒரு மாதா படம், அந்த மாதா படத்தில் ஒரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துலேருந்து ரத்தம் வந்தது. இப்பொழுது கொஞ்சம் புனரமைப்பு செய்திருக்கிறார்கள், நற்கருணை ஆராதனை ஆலயம் எல்லாம் சாப்பல் இருக்கிறது. அப்படி அந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது அந்த கடகாலில் ஒரு படம் ஒன்று கிடைத்தது. அந்த படத்தின் மீது கடப்பாறை பட்ட பொழுது ரத்தம் குபுகன்று வந்ததாம். உடனே எடுத்து பார்த்தா மாதா படம். அந்த மாதா படம் லூக்காஸ் எழுதியது. லூக்காஸ் ஒரு ஓவியர், லூக்காஸ் ஒரு மருத்துவர், லூக்காஸ் ஒரு சிறந்த ஒரு அறிவாளி. ஆகவே நற்செய்தியில் அதெல்லாம் தெரியும். அவர் எழுதி கொடுத்த மாதா படத்தை தோமையார் எடுத்து வந்தது. ஆக இவைகளெல்லாம் சரித்திரபூர்வமாக நம் கண்களுக்கு இருக்கும் பொழுது இன்னும் நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி விடாமல் ஒரு தேங்கிய குட்டை போல ஸ்டண்டட் growth இருப்பது என்ன காரணம்? கேரளாக்காரங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் சென்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க. சென்ட் தாமஸ் அந்த காலத்திலேருந்து ஆக்கின பரம்பரை பரம்பரை வம்சாவளியாக வந்த கிறிஸ்துவர்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் ஏறக்குறைய சென்ட் சேவியர், பிரான்சிஸ் சேவியர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். பிரான்சிஸ் சேவியர் இந்த கடற்கரை ஓரமாக வந்து நிறைய இடங்களுக்கு இயேசுவை போதித்தனால் நம்முடைய மூதாதையர்கள் வந்திருக்கலாம். எது எப்படி இருப்பினும் 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக இந்த கிறிஸ்துவ நற்செய்தி தோமையாரால் இந்திய நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அது அப்படியே மங்கிய நிலையில் இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு விளக்கு வெளிச்சம் தர வேண்டும் என்றால் அதுக்கு எண்ணெய் ஊற்றணும், திரி கருகி போயிருந்தா திரியை திரிச்சு விட்டா நல்லா எரியும். அப்படியே இருந்தால் எரியாது, மங்கி போய் நிற்கும், இன்னும் தூசி படைஞ்சிருக்கும். ஆகவே என்ன செய்வோம்? நம்முடைய விசுவாச விளக்கு இன்னும் தூண்டப்பட்டு எரிய வேண்டும். எரியும் பொழுது நமக்கும் ஒளி, பிறருக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும். தனக்கே தாளம், தம்பிக்கு தயிர் சோறு அப்படின்வாங்க. நம்மகிட்டே விசுவாசம் இல்லைன்னா, நம்மகிட்டே விசுவாச வளர்ச்சி இல்லைன்னா பிறருக்கு எப்படி கொடுக்க போகிறோம்?
போன்று இந்த விசுவாசமானது பொங்கி வளர்ச்சி பெற்று இன்னும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய சொல், செயல், சிந்தனை, செயல்பாடுகள் இருத்தல் வேண்டும். அதைத்தான் இன்றைய நாள் இரக்கத்தின் ஆண்டவர் என்று, எப்படி நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றோமோ அந்த இரக்கத்தை பிறருக்கு இந்த நற்செய்தி வாயிலாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்து பாடலில் ஒன்று இருக்குது, எங்கெல்லாம் இருக்கக்கூடிய இறைவனே உனக்கு 1000 தெல்லேனம் கொட்டோமா அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவரே, கடவுளே, நீ எவ்வளவோ பெரியவர், உனக்கு 1000 துதிப்புகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம கூட ஒரு திருவழிபாட்டு பாடலை பாடுவோம், 1000 துதி பாடல் எந்த ஆண்டவா உம்மை புகழ, ஆண்டவா உம்மை புகழ. 1000 துதிப்புகள் பாடலாம். இவைகள் எல்லாம் பக்தி முயற்சிகள், நம்முடைய பக்தியை, விசுவாசத்தை வளர்க்கக்கூடியது, சரிதான். ஆனால் இதன் வழியாக பிறருக்கு எதை கொடுக்கின்றோம்? இப்பொழுது நாம் செய்கின்ற இந்த திருப்பலி, இந்த திருவழிபாடு எத்தனையோ பேருக்கு சென்று கொண்டு இருக்கிறது. நீ பார்த்தாயானால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாயானால், உன் உள்ளத்தை தொடுமானால் நிச்சயமாக நீ மீட்பு பெறுவாய். ஆகவே கொடுப்பது நம்முடைய கடமை, பெறுவது அவர்களுடைய சாமர்த்தியம், அவருடைய தகுதி. தகுதி இருந்தால் பெறுவார்கள், தகுதி இல்லை என்றால் பெற மாட்டார்கள். கொடுக்கிறேனா? கொடுக்கிறோமா? செய்கிறோமா? இதை நாம் பார்ப்போம். As Thomas touches Christ is won over to believe, every doubt is cast aside by him and our faith is strengthened as well. Saint Gregory the Great, பெரிய கிரகோரியார், தோமா இயேசுவை தொட்டதால் நம்பிக்கை கொள்கிறார், எல்லா சந்தேகமும் விலக நம்பிக்கை பலப்படுகிறது. சந்தேகத்தோடு கேட்டார், உண்மைதான். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தாரோ, அவர் போய் செக் பண்ணல, காட்டுங்க நான் பார்த்தாதான் சொன்னதை செஞ்சாதான் செய்வேன் அல்ல, சொன்னார். ஆனால் ஆண்டவர் காட்சி தந்ததும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று தாழ்பணிந்தார். அவருடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டது. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல அவர் செயல்படுகிறார். இந்திய நாட்டிற்கு வருகின்றார், இயேசுவை நமக்கு தந்தார். If you want to strengthen your faith, do not augment your arguments, but weed out your passions. Blaise Pascal. உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் விவாதங்கள் செய்து கொண்டிருக்காதே, இந்த வீணான பற்றுகளை அகற்றிவிடு, உன்னுடைய விசுவாசம் வளரும். ஒருத்தர் வீடை சந்திக்கும் போது கேட்டேன், அவங்க அம்மா பூசிக்கு வருவாங்க, பிள்ளைக்கெல்லாம் பூசிக்கு வருவாங்க, ஐயா வரமாட்டார். ஏன் ஐயா நீங்கள் பூசிக்கு வர மாட்டேங்கிறீங்க, உங்களை பூசையில் காண்றது இல்லையே அப்படின்னு கேட்டேன். இதுக்கு திருச்சபையே ரொம்ப கெட்டு போச்சு ஃபாதர் அப்படின்னு. அப்படியா, என்ன கெட்டு போச்சு? பக்தியே கிடையாது. என்ன பக்தி கிடையாது? முன்பெல்லாம் நாங்கள் முட்டி போட்டுட்டு நன்மை வாங்குவோம், இப்போ நின்றுக்கிட்டே நன்மை வாங்குறாங்க. முன்பெல்லாம் நாக்கில் நன்மை வாங்குவோம், இப்போ கையில் வாங்குறாங்க. பக்தியே கிடையாது, விசுவாசம் கிடையாதுன்னு. அது சரி, நன்மை எப்படி வாங்கினா என்ன? அது அவங்கவுங்க விசுவாசம். அதுக்கும் உன்னுடைய விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க எப்படியாவது வாங்கிட்டு போகிறாங்க. சரி, நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிட்டு போ, நான் முட்டி போட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் பங்கு சாமியார் மாட்டேன்னு சொல்ல மாட்டார், கொடுத்துட்டு போ, இது ஒருமான தனி ரகம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கொடுப்பாரே தவிர கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். வாங்குவது என்பது பெரிதல்ல, எத்தகைய விசுவாசத்துடன் வாங்குகிறாய் என்பது தானே முக்கியம். அப்புறம் கேட்டேன், சரி எப்பயாவது கோயிலுக்காவது போவீங்களா? இல்லையா? போவேன் ஃபாதர், வருஷத்துக்கு ஒரு தடவை வேளாங்கண்ணிக்கு போவோம், மொட்டை போட்டு வந்துடுவேன். ஆஹா, போதும், இதான் விசுவாசம். வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை போட்டு வந்தா தீர்ந்து போச்சு அவருடைய கடமை. இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம்? நிறைய பேர் இருக்கிறோம். ஆகவே உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் உன்னை பற்றி கொண்டிருக்கக்கூடிய வீணான விதண்டாவாதமான இந்த வாதங்களை விட்டுவிடு. ஆண்டவரிடம் வந்து தாழ்ந்து பணிந்து மன்றாடு. ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதிப்பார், ஆறுதல் அளிப்பார். விசுவாசம் வலுப்பெற வாதங்களை வளர்க்க வேண்டாம், உன் பற்றுகளை களைந்தெறி. ஏதும் தெரியாது என்னை மறைத்த வல்லிருளை நாதா நீங்க ஒரு ஞான விளக்கானாயோ. என்னை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பல வகையான இருள், என்னுடைய ஞானத்தையோ புத்தியையோ விரிவையோ நல்ல குணத்தையோ தடுக்கின்றவைகள் ஏராளம். இந்த கொம்பு சீ விடுவாங்க சில பேர், போ சொல்லு அப்படி சொல்லு. இவைகள் எல்லாம் இருள், என்னை மறைக்கின்ற இருள். இதை நீக்க இறைவா நீ ஒரு ஞான விளக்காவாயோ. கையில் ஒரு விளக்கு இருந்துதான் நமக்கு தெரியும் போகின்ற வழியில. அதுபோன்று ஞான விளக்காக இந்த விசுவாச ஒளி இருக்க வேண்டும்.
இந்த 40 நாளும் இந்த பாஸ்கா திரி எரிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் இருக்கக்கூடிய பிரசன்னத்தை இந்த ஒளி வழியாக, வெளிச்சத்தின் வழியாக, இந்த மெழுகுதிரி வழியாக நம்மிடையே அவருடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறார். இறை பிரசன்னத்தை அங்கே உணர்கிறோம், உணர வேண்டும். ஆண்டவரை அறிக்கையிட வேண்டும், விசுவாச அறிக்கை. இவைகள் எல்லாம் யாதும் தெரியாது எனை மறைத்த வல்லுரை நாதா நீக்க நீ ஒரு ஞான விளக்காவாயோ. என்னுடைய ஞான விளக்கு என்றால் இந்த இருள் எல்லாம் மறைந்து எனக்கு அருளை கொடுக்கிறது. A strong faith sees the invisible, believes the incredible and receives the impossible. அருமையான ஆங்கில வார்த்தைகள். இவையெல்லாம் உலகம் சொல்லுகிறது. இன்விசிபிள் பார்க்க முடியாது, இன்கிரெடிபிள் நம்ப முடியாது, இம்பாசிபிள் முடியாது. இதெல்லாம் உலகம். ஆனால் விசுவாசம் இவைகளை செய்யும். ஆழ்ந்த விசுவாசம் மறைந்திருப்பதை காணும், நம்ப முடியாததை நம்பும், இயலாததை பெறும். அதுதான் விசுவாசம். நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது லட்சிய சிகரம் என் இறைவா? நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது என் அறிவு புதையல் என் இறைவா? நான் பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது அமைதி தீவு? ஏபிஜே அப்துல் கலாமுடைய வார்த்தைகள். தேடுதல் என்பது மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்த தேடுதல். இறைவனை தேடி பார்க்கும் பொழுது, அதை கிடைக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கிறதே, அதை நாம் தாபோர் மலையில் பார்க்கலாம். அந்த ராயப்பர், அருளப்பர், யாகப்பர் 3 பேருக்கும் அந்த இறை தரிசனம் கிடைத்ததும் ராயப்பர் என்ன சொல்கிறோம், ஏது சொல்கிறோம் என்று தெரியாமல் அந்த எக்ஸ்டசி, இறைவனுடைய பரவசத்திலே, ஆண்டவரே உமக்கொண்டு, எலியாசு கொண்டு, மோய்சனு கொண்டு 3 கூடாரங்களை அமைப்போம், இங்கேயே தங்குவோம், எவ்வளவு நன்றாக இருக்கிறது. அவருக்கு வேண்டாமா? அவருக்கு இல்லை, தேவையில்லை, தன்னலம் மறந்துவிடும். இயேசு சொல்றார், அப்பா இது காட்சி, இறங்கி போய் சமதளத்தில் போய் வாழணும், வாழுகின்ற வகையிலே நீ இறை தரிசனத்தை நீ வாழ வைப்பாய். இந்த தேடுதல் என்பது பெருங்கடலில் நீந்தி கொண்டே இருக்கிறாய், நீ கண்டிப்பாக இறைவனுடைய அருளை ஆசிரியை பெற முயற்சி செய். Jesus Christ dead and resurrected is the supreme manifestation and acting of the divine mercy. Pope John Paul II. அதுதான் இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறாக இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்து இறை இரக்கத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடு, த ரெவலேஷன். கடவுள் தன்னுடைய அந்த ஏக மகனை கொடுத்து இந்த இரக்கத்தினுடைய தன்மை வெளிப்படுகிறது. Divine mercy in Latin misericordia, which means mercy, comes from 2 words, miseria and cor. Misery என்றால் misery and cor என்றால் heart. இரக்கமும் இதயமும் இணைந்து இறை இரக்க ஞாயிறாக. காயங்கள் அன்பின் அடையாளங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய 5 காயங்களும் அன்பின் அடையாளங்கள். அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று இயேசு தன் 2 கரத்தை விரித்து தன்னுடைய காயங்களை காட்டி, உனக்காக நான் காயப்பட்டேன், எனக்காக நீ என்ன செய்தாய், என்ன செய்கிறாய், என்ன செய்ய போகிறாய் என்ற கேள்விகளை நமக்குள் எழுப்பலாம். பீஸ் பி வித் யூ. ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் நமக்கு தோன்றும் பொழுது சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று கூறிதான் வாழ்த்துகிறார். ஒட்டிய வயிற்றோடு சிலர் சுருண்டு கிடப்பதும், ஓங்கிய அச்சத்தில் உறைந்து கிடப்பதும், உடைந்த உள்ளத்தோடு ஒடுங்கி கிடப்பதும், முடமான கனவுகளுடன் முடங்கி கிடப்பதுமா அமைதி என்கிறீர்கள்? உடன்பாடு இல்லை எனக்கு. ஓடி விளையாடும் குழந்தைகளின் கூச்சல், ஆடி மகிழும் கால்களின் பேரோசை, கட்டவிழ்த்து விடப்பட்ட நாவுகளின் பேச்சு, களிப்புடன் பாடும் தந்தையின் குரல், பளிச்சிடும் அமைதி இதுதான். கொடிகளுக்கு விடை கொடுப்பதும், கொடிய துப்பாக்கியிலிருந்து கலப்பை செய்வதும், நிலமற்றோருக்கு விளை நிலம் கொடுப்பதும், உலகிலிருந்தே பசியை ஒழிப்பதும் தான் உண்மையான அமைதி. பிரைன் ரென் என்பவருடைய ஆங்கில கவிதை தமிழாக்கம் செய்யப்பட்டது. போர் தளவாடங்களுக்கு எவ்வளவு செலவாகிறது தெரியுமா? நாட்டிலே இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் அதிகபட்ச செலவு போர் தளவாடங்களுக்கு, மிலிட்ரிக்காகத்தான். மீதி தான் மற்றதுக்கெல்லாம். போர், கலகம், சண்டை, சச்சரவு, நாட்டை காப்பாற்றுதல், இராணுவ வீரர்கள். இந்த போர் சண்டை இல்லை என்றால் நாட்டின் சுபிட்சம் மிக மிக அதிகமாக வளரும். ஆண்டர்ஸ் என்ற மலை மீது இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சுரூபம் இவ்வாறு உருவாக்கப்பட்டது. 2 நாட்டுக்கும் இடையே சண்டை. 2 நாடும் கிறிஸ்துவ நாடு தான். 2 நாடும் துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தர் சுட்டுக்கு காத்திருக்கிறாங்க. 2 நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அதிகாரிகள்
பாதிரியார்களும் மேற்றாணியார்களும் அவர்களுக்கு அமைதி சொல்கிறார்கள். விட்டேம்பாடுன்னு இல்லை, கடைசியாக ஒரு வழிக்கு அமைதிக்கு வராங்க. பிறகு ஒப்பந்தம் செய்கிறார்கள், இனி நாம் சண்டையிட மாட்டோம். அப்படி சண்டையிடாமல் இருக்கிறதுக்கு நமக்குள் ஒரு ஒப்பந்தம், எல்லா தளவாடங்களையும் ஒன்று சேர்த்து உருக்கி ஒரு பெரிய இயேசுவின் சுரூபத்தை உருவாக்கி இந்த மலை மீது வைப்போம். அந்த மலை மீது இப்பொழுது இருக்கிறது. இவைகளெல்லாம் எதற்காக? போர் வேண்டாம், அமைதி வேண்டும். போர் தளவாடங்களுக்கு பதிலாக கொடிய துப்பாக்கியிலிருந்து கலப்பை செய்வதும், நிலமற்றோருக்கு விளைநிலம் கொடுப்பதும், உலகிலிருந்தே பசியை ஒழிப்பதும் தான் உண்மையான அமைதி. பிறர் பசித்திருக்க நான் மட்டும் விருந்து கொண்டாடலாமா? அதுதானே இந்த பணக்காரன் செய்த தவறு. அவன் எதுவும் தப்பு செய்யவில்லை, கொலை செய்யவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு தன்னுடைய உணவை பகிர்ந்து கொள்ளாமல் அவன் மட்டும் சாப்பிட்டான். இன்னும் சொல்ல போனால் அந்த கை தொடச்சி போடுற ரொட்டி துண்டை தன்னுடைய நாய்களுக்கு போட்டான். அதான் அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டிருந்தாவது அவனுக்கு வயிறு கொஞ்சம் குளிர்ந்துருக்கும். கையில் இருக்கக்கூடிய எண்ணெயை துடைக்கணும்னா ரொட்டி துண்டை எடுத்து துடைப்பது, அந்த பழக்கம் இன்னும் கூட வருது. உறுதி பூச சமயத்தில் இப்படி வைப்பாங்க, ரொட்டி துண்டு, எலுமிச்சம்பழம், சோப்பு, பிஷப் கை கழுவுறதுக்கு. அதெல்லாம் தேவையில்லாது, அந்த காலத்துலேருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நல்ல துண்டு இருக்குது, துடைச்சிக்கலாமே. அந்த ரூப்ரிக்ஸ் எல்லாம் இப்போ விட்டுட்டோம். இப்போ இதுவும் கூட இன்னொரு 50 வருஷத்தில் இந்த பூச உடுப்பு மாறிடும் பாருங்கள், ஒருவேளை நீங்கள் இருந்தால் பாருங்கள். அப்போ இதெல்லாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ், இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸோடு சேர்ந்தது தான் யூனிஃபார்ம், ஷூ. அப்போ இதெல்லாம் வரும். அப்போ எப்போ இந்த காவி வருதோ அப்போ காலில் இது இருக்கக்கூடாது, அது ஆசிய பழக்கம். ஒரு துறவி என்றால் காவி, காலில் செருப்பு இல்லாமல் இருத்தல் ஆசியம். இந்த ட்ரெஸ் போட்டு இப்படி பீடத்தில் இருந்தால் அது வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அப்போ ஆற்றுல கால் பாதி, சேத்துல கால் பாதி இல்லை, ஒன்று இருந்தால் இதில் முழுமையாக இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு போகணும். காவி வரும்பொழுது காலில் ட்ரெஸ் எல்லாம் சில பேர் கேட்பாங்க, ஃபாதர் நீங்கள் ஷூ போட்டுக்கிட்டு நீங்கள் ஏன் பூசுறீங்க? அப்போ இந்த உடுப்பு போட்டால் ஷூ போட்டு ஆக வேண்டும், அதுதான் ரூப்ரிக்ஸ். எதை காட்டுகிறது என்றால், எது தேவையோ எது முக்கியமோ அதில் கவனம் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாதவர்களில் அல்ல. உலகிலிருந்து பசியை ஒழிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், உண்மைதான். நம்மிடம் இருந்ததை பிறருக்கு பகிர வேண்டும். எங்கே தோழமை இருக்கிறதோ அங்கேதான் கடவுளின் பிரசன்னம் உண்டு. எங்கே கடவுளின் பிரசன்னம் இருக்கிறதோ அங்கேதான் உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உண்டு. இப்பொழுது இந்த புனித பிரான்சிஸ் அசியாருடைய அருமையான ஜெபம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லி இந்த மறையுரையை முடிக்கின்றேன். லார்ட், மேக் மீ an instrument of your peace. Where there is hatred, let me sow love. Where there is injury, pardon. Where there is doubt, faith. Where there is despair, hope. Where there is darkness, light. Where there is sadness, joy. அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரமுள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.